இவங்க கண்ணு முழிச்சா நல்ல ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்க. எங்கேயும் வெளியே அனுப்பாதீங்க. ஒரு 2 நாள் இவங்க ஃபுல்லா பெட் ரெஸ்ட் எடுத்தே ஆகணும். சரிங்க டாக்டர். இல்லனா இவங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் ஆயிடும். எதா இருந்தாலும் உடனே எனக்கு கால் பண்ணுங்க. சரிங்க டாக்டர். நான் வரேன். சொல்லு நாகு. அம்மா, நீங்க சொன்ன மாதிரியே நான் அம்மாவை வீட்டை விட்டு போகாத அளவுக்கு பண்ணிட்டேம்மா. டாக்டர் வந்து அம்மாவை செக் பண்ணிட்டு இன்னும் 2 நாள் பெட் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிருக்காரு. சூப்பர் டி. இப்பதான் நல்ல வேலை நீ பண்ணிருக்க. சரி, அம்மா வீட்ல இருக்காங்கன்னு அசால்ட்டா விட்டுற கூடாது. அவங்க கூட இருந்து அங்க என்னென்ன நடக்குதுன்னு எனக்கு அப்பப்போ இன்ஃபர்மேஷன் கொடு. சரிங்கம்மா. பிரீத்தி, உனக்கு இருக்கிற ஒரே சப்போர்ட் எங்க அம்மா தான். இப்போ எங்க அம்மாவாலேயே உன்னை காப்பாத்த முடியாது. உனக்கு கல்யாணம் நடக்க போறது நிச்சயம். இதுக்கு மேல யார் வந்து தடுக்கிறாங்கன்னு நானும் பாக்குறேன். என்னாச்சு? ஏன் டென்ஷனா வாசல்ல நின்னுட்டு இருக்கீங்க? இல்லங்க, என்னதான் பிரீத்திய அவ வாயால இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்ல வச்சாலும் உங்க அம்மா இங்க வந்து பிரச்சனை பண்ணுவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு. அந்த பயமே உங்களுக்கு தேவையில்லை. எங்க அம்மா கண்டிப்பா வரமாட்டாங்க. அது எப்படி அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? உங்களை விட எங்க அம்மாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஏதாவது பண்ணி இந்த கல்யாணத்தை நடத்த விடாம பண்ணுவாங்கன்னு நான் ஏற்கனவே முடிவு பண்ணேன். அதான் 2 நாள் வீட்டை விட்டு வெளியே வராத மாதிரி அவங்கள பண்ணிட்டேன். அப்பா, நீங்க அவளுக்கு கல்யாணம் பண்ணி அமெரிக்காக்கு கூட்டிட்டு போற வரைக்கும் எங்க அம்மாவால வரவே முடியாது. ஆனா அதுக்குன்னு நம்ம அசால்ட்டா இருந்துடக்கூடாது. எவ்வளவு சீக்கிரம் உங்க தம்பி அவ கழுத்துல தாலியை கட்டுறாரோ அவ்வளவுக்கு அவ்வளோ நமக்கு நல்லது. சரிங்க. சீக்கிரம் எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்க. போங்க. சரி. பிரீத்தி, ஏ பிரீத்தி, பிரீத்தி, பிரீத்தி,
எல்லாமே நீதான் விக்ரம். உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் கூட சந்தோஷமா வாழணும்னு நினைச்சேன். நான் என்ன பாவம் பண்ணேன்னு தெரியல. எனக்கு அந்த கொடுப்பனை இல்ல. உன் கூட வாழாத வாழ்க்கை எனக்கு வேணாம் விக்ரம். அடுத்த ஜென்மோன்னு ஒண்ணு இருந்தா அதுலயாச்சும் ஒன்னா வாழலாம். என்னடி பண்ற? கதவு தரடி பிரீத்தி. கதவு தர. தரடி, கதவு தரடி. ஐயோ, கதவு தர பிரீத்தி. ஏய் பிரீத்தி. விக்ரம், உன்னை விட்டு போற விக்ரம். சாமி, எங்க பாட்டியை இந்த மாதிரி பார்த்ததில்ல. எனக்கு அழுகழுகையா வருது. அவங்களுக்கு சீக்கிரமாவே சரியாயிடணும். பாட்டி சீக்கிரமாவே சரியாயிடுவாங்க. நான் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டேன். ஒண்ணு ஆகாதம்மா. அம்மா அம்மா பாட்டி கண்ணை முழிச்சிட்டாங்க. பாட்டி இப்ப எப்படி இருக்கு பாட்டி? மயக்கம் வர அளவுக்கு என்னமாச்சு? எனக்கு ஒண்ணு இல்ல. சண்முகம் போனேங்க. இந்தாங்க கூட சொல்லுங்கம்மா. நான் கேட்டது என்னாச்சு? எல்லாம் ரெடியா? எல்லாம் ரெடி ஆயிடுச்சுமா. ஆ சரி, நீங்க நேராக வந்துருங்க. ஆ நேரம் கம்மியா இருக்கு, சீக்கிரம் வாங்க. ஓகேங்கம்மா. விக்ரம் என் கூட வா. பாட்டி, டாக்டர் உங்களை எங்கேயும் போகாம 2 நாளைக்கு பெட் ரெஸ்ட் எடுக்க சொல்லிருக்காரு. ஆமாமா, சரியா பார்க்கலனா பின்னாடி பெரிய ப்ராப்ளம் ஆயிரும்னு சொல்லியிருக்காரு. என்னை பத்தி எந்த கவலையும் இல்ல. பிரீத்தி பெரிய பிரச்சனையில இருக்கா. அவ அப்படி இருக்கும்போது அவளை காப்பாற்ற வேண்டியது என் பொறுப்பு.
பிரீத்தி எனக்காக என் மான மரியாதையை காப்பாத்த எத்தனையோ தடவை அவ உயிரை பணைய வச்சிருக்கா. அவளுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். யோசிக்கிறதுக்குலாம் நேரம் இல்ல. வா, சீக்கிரம் வா. சொல்லு நாகு. அம்மா, அஞ்சனா அம்மா கோயிலுக்கு வந்துட்டு இருக்காங்க. என்னடி சொல்ற? நீ தானடி 2 நாள் பெட் ரெஸ்ட் இருக்க சொல்லிருக்காங்க, வரவே மாட்டாங்கன்னு சொன்ன. சொன்னதாம்மா, ஆனா உங்க கண் முழிச்ச உடனே யாருக்கும் போன் பண்ணிட்டேன். பிரீத்தியை காப்பாத்த போறேன்னு வந்துட்டு இருக்காங்கம்மா. சரி சரி வெய், என்னன்னு பாக்குறேன். பிரீத்தி கதவு தரடி. பிரீத்தி, பிரீத்தி இங்க பாரு, எனக்கு கோபம் வர வைக்காத, கதவு தரடி. பிரீத்தி, என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? என்னன்னு தெரியலங்க, பிரீத்தி கதவு திறக்க மாட்டேங்கிறா. என்னங்க நீங்க விளையாடிட்டு இருக்கீங்களா? எங்க அம்மா கிளம்பிட்டாங்க, நேரா இங்கதான் வந்துட்டு இருக்காங்களா? ஐயோ, என்னங்க நீங்க இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே எங்க அம்மாவை படுக்க வச்சுட்டேன், 2 நாளைக்கு வர முடியாதுன்னு சொன்னீங்க. அதுக்குள்ள என்னங்க நீங்க இப்படி ஒரு பிரச்சனை சொல்றீங்க? நானும் அப்படிதான் நினைச்சேன். அவங்க கண்ணு முழிச்ச உடனே எனக்கு பிரீத்தி வாழ்க்கை தான் முக்கியம்னு சொல்லி நேரா இங்கதான் கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. ஐயோ, எங்க அம்மா இவ்ளோ முடியாத கண்டிஷன்லயும் இங்க வராங்கன்னா ஏதோ திட்டத்தோட தான் வருவாங்க. அவங்க வர்றதுக்குள்ள நம்ம சீக்கிரம் பிரீத்தி கல்யாணத்தை முடிச்சிடணும். ஐயோ ஆமாங்க, ஆனா இந்த பிரீத்தி கதவை திறக்க மாட்டேங்கிறாளே. ஐயோ, என் பிரீத்தி கதவை தரடி. என் பிரீத்தி தரடி, கதவை தரடி. ஐயோ, இத பாருங்க, ஏதாவது பண்ணி அவளை சீக்கிரம் ரெடி பண்ணுங்க. நான் அங்க மறைஞ்சிருக்கேன். சரிங்க. என் பிரீத்தி கதவை தரடி, தரடி கதவை. ஏய், என்னடி உனக்கு கதவை திறக்க இவ்ளோ நேரமா? பூட்டிக்கிட்டா நான் உன்னை விட்டுருவேனா? ஏய், என்னடி இன்னும் புடவை மொத்தம் என்ன பண்ணிட்டு இருக்க? பாத்ரூம். இங்க பாரு, கடைசி நேரத்துல அவன் காப்பாத்துவான், இவன் வந்து காப்பாத்துவான்னு நினைக்கிறதுக்கு இது ஒண்ணு சினிமா கிடையாது. நீ சொன்னால கேட்க மாட்ட. இருடி வரேன்.
இன்ஸ்பெக்டர் மேடம் அங்கே எங்க அம்மா உட்கார்ந்திருக்காங்க. அவங்க இங்க இருந்தா இந்த கல்யாணம் நடக்காது. ஓ ஏதாவது பேசி இந்த இடத்தை விட்டு வெளியில அனுப்பிடுங்க. ம் ஓகே மேடம். போங்க. மேடம் இங்க கல்யாணம் நடக்குது, அதுக்கு இடைஞ்சலா நீங்க இருக்க கூடாது. நீங்க கொஞ்சம் வெளியில போறீங்களா? ஆ, கல்யாணம் நடந்தா நான் எதுக்கு பயந்துருச்சு போகணும்? நான் என்ன இடைஞ்சல் பண்றேன்? நான் சிவனேன்னு உட்காந்துருக்கேன். இல்ல மேடம், நீங்க இங்க இருக்க கூடாது. வாட்? யார் சொன்னது? இது கோயில், பொது இடம். இங்க யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் போலாம். எல்லாருக்கும் உரிமை இருக்கு. இங்க நீங்க வந்து உத்தரவு போட முடியாது, போடவும் கூடாது. இல்ல மேடம், அது வந்து நான் யாருன்னு தெரியும்ல, அஞ்சனா தேவி. பார்த்து நடந்துக்குங்க. உங்க ஹையர் ஆபீசர்கிட்ட சொன்னா என்ன நடக்கும்னு தெரியும்ல. சாரி மேடம், தெரியாம பேசிட்டேன், மன்னிச்சிருங்க. ம். மேடம் அவங்க கிட்ட நான் எவ்வளவு சொல்லி பார்த்தேன் மேடம், ஆனா அவங்க என்னையே மிரட்டுறாங்க மேடம். அவங்கள ஒண்ணும் பண்ண முடியாது, என் வேலைக்கு உழ வச்சிருவாங்க போல இருக்கு. அட போயா, உன்னை போய் அனுப்பணும் பாரு. என்ன சொல்லணும் போ. உட்காரு. ம். எல்லார்கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க.